ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தேனா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம செப்டம்பர் மந்தோட சில முக்கியமான டேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக். இது செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 7 வரைக்கும் கொண்டாடப்பட்டு வருது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடை போக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வாரமானது கொண்டாடப்படுது. அடுத்து செப்டம்பர் 2 வேர்ல்டு கோகனட் டே, உலகாவிய தேங்காய் தினம். அடுத்து செப்டம்பர் 5 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி, சர்வதேச தொண்டு தினம். அடுத்து செப்டம்பர் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம், தேசிய ஆசிரியர் தினம். நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த தினமானது கொண்டாடப்படுது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செப்டம்பர் 5 1888ஆம் ஆண்டு பிறந்திருப்பாங்க. நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தினம் செப்டம்பர் 8 இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே, சர்வதேச எழுத்தறிவு தினம். அனைவரும் எழுத்தறிவால் தான் முன்னுக்கு வர முடியுங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்படுது. செப்டம்பர் 10 வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே, உலக தற்கொலை தடுப்பு தினம். தற்கொலைங்கிறது நம்ம சமுதாயத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. அடுத்து செப்டம்பர் 11 வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்ட் டே, உலக முதலுதவி தினம். அனைத்து மனிதர்களும் இந்த முதலுதவி பற்றின அறிவை பெற்றிருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்படுது. அது செப்டம்பர் 14 ஹிந்தி திவஸ். 1449ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 அன்னைக்கு ஹிந்தியானது நம்ம நாட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக இந்த தினமானது கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 15 நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டே, தேசிய பொறியாளர் தினம். இந்த தினமானது இன்ஜினியர் விஸ்வேஸ்வரய்யா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. செப்டம்பர் 15 அன்னைக்கு இன்னொரு முக்கியமான டேமே இருக்குது, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி, சர்வதேச ஜனநாயக தினம். இந்த தினம் 1997ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் பார்லிமெண்ட் யூனியனால் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் டெமோக்ரஸியை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நினைவாக கொண்டாடப்படுது. அடுத்து 16 செப்டம்பர் வேர்ல்டு ஓசோன் டே, உலக ஓசோன் தினம். இது 1987ஆம் ஆண்டு மான்ட்ரல் புரோட்டோகாலில் ஓசோன் பற்றின ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் கையெழுத்திடப்பட்டுச்சு. ஸோ அதை நினைவுகூரும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்தது செப்டம்பர் 17 வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே, உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம். அடுத்து அன்றைக்கே பார்த்திங்கன்னா 2 முக்கிய தலைவர்களுடைய பிறந்தநாள் இருக்குது. பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்தநாள். பிரதமர் மோடி அவர்கள் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 அன்றைக்கி பிறந்திருப்பாங்க. அடுத்து தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள். பெரியார் அவர்கள் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 அன்றைக்கி பிறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 21 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ், சர்வதேச அமைதி தினம். இது ஐநா சபையால் 1981லிருந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. அடுத்து 22 செப்டம்பர் வேர்ல்டு ரைனோ டே, உலக காண்டமிருக தினம். இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லேயே அதிகமாக போச்சிங்க்கு உள்ளாகக்கூடிய ஒரு மிருகங்கள் லிஸ்ட்டில் காண்டமிருகமும் ஒன்று. ஸோ அதை பாதுகாக்கும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. செப்டம்பர் 25 வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே, உலக மருந்தாளர்கள் தினம். இது 2009லிருந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. அடுத்து செப்டம்பர் 25 அன்னைக்கு இன்னொரு முக்கியமான தினமும் இருக்குது, அந்தியோதயா திவஸ். இது பண்டித தீனதயாள் உபாத்யாய் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு 2014லிருந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 27 வேர்ல்டு டூரிசம் டே, உலக சுற்றுலா தினம். செப்டம்பர் 27 அன்னைக்கு இன்னொரு டேமே இருக்குது, வேர்ல்டு ரேபீஸ் டே, உலக ரேபீஸ் தினம். ரேபீஸ்க்கு ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேமே இருக்குது. இது வெறிநாய் கடியால் ஏற்படக்கூடிய ஒரு கொடூர நோய். அடுத்து செப்டம்பர் 29 வேர்ல்டு ஹார்ட் டே, உலக இதய தினம். இதயத்துடைய முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து செப்டம்பர் 30 இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே, சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். ஓகே கைஸ், இந்த டேஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.